ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஏகராசியில் மனமுடித்தால். இதான் தலைப்பு. திருமண பொருத்தம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகங்களை விளக்கி நம்ம நிறைய காணொளிகள் போட்டுகிட்டே வரோம். ஏன்னா இருமணம் இணையும் இந்த திருமணத்தில் நிறைய தவறுகள் நிகழ்கிறது. இது சமுதாய ரீதியான நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். அதனால் திருமண பொருத்தத்துக்கு நான் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த வகையில் எனக்கு பேரே கல்யாண ஜோதிடர் தான். இதையும் நான் நிறைய காணொளிகளில் அடிக்கடி சொல்லியும் இருக்கேன். திருமண பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாரும் கேட்குற ஒரு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கேள்வி, சார் ஒரே ராசியாக பையனும் பொண்ணும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணலாமான்னு தான். இது நிச்சயமாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பதில். ஏகராசியில் மனம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிற விதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை கணிக்கும்போது ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்கு சமீபத்தில் மோசமான விளைவுகளை தரக்கூடிய தசாபுத்திகள் நடப்புக்கு வருகிறதா, ரெண்டு பேருக்குமே மோசமான பலன் நடக்கக்கூடிய தசைகள் இருக்கிறதாங்கிறதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். இன்னொன்று, ராசி ஒன்றாக இருந்தாலும் லக்னம் வேறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் லக்னமும் ராசியும் கணக்குப்படி ஒரே ராசி ஒரே லக்னம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், அதில் எந்த தவறுகளும் கிடையாது. ஒரு 20 to 25 ஆண்டுகள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள், சம்பவங்களை தீர்மானிப்பவர்கள் தசாநாதர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த திசாநாதர்கள் நல்ல நிலைமையில் அமைய பெற்றிருக்கிறார்களா, திருமண பந்தத்தை மேலும் மேலும் சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய தசாபுத்திகள் நடப்பிற்கு வரவிருக்கின்றனவா, புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கிறதா, ஆயுள் பலம் இருவருக்கும் நன்றாக இருக்கிறதா, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா, திருமணம் முறிந்து போகும் காரணங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதா, இந்த மாதிரியான கால்குலேஷனை ஒழுங்காக பார்த்தோம்னாலே போதும். நட்சத்திரங்களுக்குள் ஜோதிடம் ஒளிந்திருக்கவில்லைங்கிறத நிதர்சனமாக நீங்கள் எல்லாருமே புரிந்துக்கணும். ஏன்னா இந்த தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், ராசி பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தங்கிற 10-11 பொருத்தம் பார்க்குறது பூராமே நட்சத்திர அடிப்படையிலானவை தான். நட்சத்திர அடிப்படையிலே பார்க்கக்கூடிய இந்த பொருத்தங்கள்னால எந்த விதமான பலனும் கிடையாது. கட்டங்கள் ரீதியாக குருவுடைய நிலை இருவருக்கும் எப்படி இருக்கிறது, சுக்கிரனுடைய நிலை இருவருக்கும் எப்படி இருக்கிறது, சந்திரனுடைய நிலை இருவருக்கும் எப்படி இருக்கிறது, செவ்வாயுடைய நிலை இருவருக்கும் எப்படி இருக்கிறது, இருவருடைய லக்னாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறார்களா, ராசி அதிபதிகள் நண்பர்களாக இருக்கிறார்களா, அடுத்து நடக்கக்கூடிய தசைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, கடுமையான தோஷங்கள் குற்றங்கள் ஏதேனும் திருமண வாழ்க்கையை கெடுக்கும் அளவுக்கு வலிமையாக இருக்கின்றனவா, இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமே தவிர ஏகராசி ஏக லக்னம் இதனாலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஜென்ம நட்சத்திரங்களே ஒன்றுக்கொன்று நன்றாக பொருந்துங்கிற அமைப்பிலேயே 11 நட்சத்திரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள்னுமே பலவை வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரஜ்ஜு தட்டுது அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்வேன், ரஜ்ஜு பொருத்தத்தெலாம் தூக்கி கடாசிருங்க, அதெல்லாம் உண்மையானவைகளே அல்ல. இவைகளை பார்த்து கொண்டு உங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை கெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு தான் பலனே சொல்லுவோம். அப்போ ஒரே ராசியில் பிறந்த 2 பேருக்கு ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்குமான்னு கேட்டால் அதுவே நிச்சயமாக கிடையாது. கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களும் அமர்ந்த வீடுகளின் அடிப்படையில் தன்னுடன் இணைந்த கிரகங்களின் சாரத்தையும் இணைந்த கிரகங்களின் குணங்களையும் பெற்று தனக்கு திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள், கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள், தான் தசா நடத்தும் காலங்கள்னு பல நிலைகளில் பலன்களை மாற்றி கொடுக்கும். இரட்டை குழந்தைகளாக பிறக்கும் குழந்தைகளுக்கே குணங்கள் ஒரே மாதிரி இருக்கும்னு ஒன்றும் சொல்லவே முடியாது. அதிலேயே மாறுபாடான குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இருக்கவே செய்கிறாங்க. மாறுபாடான வாழ்வியல் முறைகள் நகர்ந்து கொண்டே போவதும் இருக்குது. ரெட்டை குழந்தையில் பிறந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, குழந்தை பெற்றுக்குது, ஒரு பையன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். 2 பேரும் ஒரே இதில் பிறந்தவங்க. அப்போ இதிலேயே இவ்வளோ மாற்றங்கள் இருக்கிற போது ஒரு ராசி என்பது ஒரே விதமான குணங்களை பேதங்களை வெளிப்படுத்தும்னு சொல்கிறது உண்மையே இல்லை. இந்த ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற கேள்வி வர்றதுக்கான மெயின் ரீசனே கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லாம் ஒன்றாவே நகர்ந்துக்கிட்டு இருக்குமே. இப்போ அஷ்டம சனி வந்தால் ஒன்றா வரும், 7.5 சனி ஒன்றா வரும், ஜென்ம சனி வந்தால் ஒன்றா வரும், ஜென்ம ராகு கேது வரும்போது ரொம்ப சிரமப்பட்டுருவாங்களோ, ஜென்ம குரு வரும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருமோங்கிற பயத்துக்கு தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கோச்சார ரீதியான பலன்கள் என்பதே உங்கள் வாழ்வியலில் வெறும் 5 முதல் 10% கூட தாக்கத்தை ஏற்படுத்தாதது. இதையும் நான் நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் நம்மளுடைய காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே நான் கோச்சார பலன் வீடியோலாம் பெருசாக போடவும் மாட்டேன். அதை நம்ம கிளைண்ட்டுகளும் பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ பேருக்கு போடுவோம், ஆனால் அதை கூட வியூஸே இருக்காது. சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன் நான் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய முதல் பாயிண்ட்லேயே சொல்லிவிடுவேன், இது ஒழுங்காக வேலை செய்யாது அப்படி. அப்போ அந்த ஒரு பயத்துக்கு தான் ஜென்ம ராசி, ஒரே ராசியை 2 பேரும் கல்யாணம் பண்ணலாமா, ஒரே லக்னம் 2 பேரும் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறதே அன்றி வேறு ஒரு காரணமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரே லக்னம் ஒரே ராசி கொண்டவர்களுக்கு ஒருமித்த கருத்துக்கள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த தளம் என்பது ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால அவர்களின் எண்ண ஓட்டங்களும் செயலும் சிந்தனையும் அதிகப்படியான ஒற்றுமை உணர்வுகளை கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்தி இணைபிரியாத தாம்பத்தியத்தையும் நல்லதொரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இங்கே 9 கிரகங்களும் சேர்ந்து கொண்டுதான் ஜாதகத்தை இயக்குகின்றன என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்க ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகத்தின் பலன்களை முடிவு செய்து விடுவது என்றோ, ஒரு ராசியின் அடிப்படையிலேயே பூரா பலனும் நடந்து முடிஞ்சிரும்னு எடுக்கிறதோ, ஒரு லக்னத்தை மட்டுமே வைத்து கொண்டு அனைத்து விதமான பலன்களும் வந்து சேர்ந்து விடும் என்று எடுத்துக்கொள்வதோ சரியான முறைகள் ஆகாது. ஒரு லக்னம்ங்கிறது ஒரு 35லேருந்து 40% வேலை செய்யக்கூடியது தான், மறுக்கிறதுக்கு இல்லை. அதுலேயும் 1000 நுணுக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ராசிங்கிறது ஒரு 20-25% ஒரு தனி மனித ஜாதகத்தில் வேலை செய்யக்கூடியதுனாலும் அதுலேயும் 1000 நுணுக்கங்கள் இருக்கும். இங்கே நுணுக்கங்கள் தான் ஜோதிடமே அன்றி பெரும்போக்கான மேம்போக்கான கருத்துக்கள் அல்ல. இருவருக்கும் ஏகதிசை நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்குன்னா கூட அதுலேயும் கூட மாற்று கருத்துக்கள் உண்டு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ரிஷப ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும், இதில் ஆண் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், பெண் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை 5 வருடம் முடிச்சுட்டு பொண்ணு ராகதிசை முடிச்சு குரு திசையில் போயிட்டுருக்கோம். கல்யாண வயது நடந்துட்டு இருக்கும்போது இங்கே பையன் சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையின் ஆரம்ப பகுதியில் இருப்பார். இவர் ராகுவை முழுசாக முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த பொண்ணு குரு திசையை முடிச்சுட்டு சனி திசைக்குள்ள போயிடும். இவர் ராகு முடிஞ்சு குரு திசையை முடிச்சு சனி திசைக்குள்ள வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணு சனி திசையை முடிச்சுட்டு புதன் திசைக்குள்ள போயிடும். ஸோ இப்படியே போய்கிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ ரோகிணி நட்சத்திரத்திலே இருவரும் இருக்கிறார்கள். ஜாதக பொருத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார், இவங்களுக்கு செஞ்சு வைக்கலாம்னா தாராளமாக கிரகங்களின் அமைப்பை பொறுத்து செய்யலாம் சார். 2 பேருக்குமே சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை முடிஞ்சால் குரு திசை வருது. இதில் 2 பேருமே ரிஷபராசியாக இருந்தாலும் ஒருவர் மேச லக்கணமாகவும் இன்னொருத்தர் தனுசு லக்கணமாகவும் மாறி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைப்புகள் மாறும். அப்போ ஒரே ராசியில் மனம் முடிப்பது என்பதோ, இப்போ ஒரே ராசியில் மனம் முடித்தால் மோசமான பலனும் கிடையாது, வேறு ராசியில் மனம் முடிச்சிட்டா மட்டுமே எல்லாமே சேஃப்டிங்கிறது மாதிரியும் வராது. இங்கே கணிக்கப்பட வேண்டிய உண்மையான விஷயத்தை தவிர்த்து விட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்துவோம். கட்டங்கள் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக கிரகங்களின் பார்வை, இணைவு, நிலைப்பாடு, அந்த திருமண பந்தம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வயதுகளில் நடக்கும் தசைகள், இது ரொம்ப முக்கியம். ஒரு கல்யாண வாழ்க்கைங்கிறது 25 to 60, இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 25 to 55, ஒரு 30 ஆண்டுகள் தான் தாம்பத்தியம்ங்கிறது. அதுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிருவாங்க, கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பேரம்பேத்திகளுக்காக, குழந்தை குட்டிகளுக்காக, அவர்கள் எதிர்காலத்துக்காகங்கிறது மாதிரியான வாழ்க்கை. அப்போ அந்த 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் உண்ட 30 ஆண்டுகளில் பெரிய கிரகங்கள் திசை நடத்தினா 2 திசை தான் இருக்கும், சின்ன கிரகங்களாக இருந்தால் கூட 3 தான் வரும். இந்த 3 கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் இருவரின் ஜாதகத்திலும் ஆண் பெண் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கிறது, ஆணுக்கு எந்த 3 திசைகள் அல்லது 2 திசைகள் நடக்கப் போகிறது, பெண்ணுக்கு எந்த 3 திசை அல்லது 2 திசை நடக்கப் போகிறது, இந்த திசாநாதர்கள் ஒருவருக்கொருவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்கள், இவர்களின் தாக்கம் எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். இவைகளை கணிக்க வேண்டியது அவசியம். ஒரே நேரத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் மோசமான தசைகள் நடப்புக்கு வருகிறது என்றால் அந்த மாதிரியான ஜாதகங்களை இணைக்காமல் இருப்பதே நன்று. ஒரே நேரத்தில் இருவருக்கும் நல்ல திசைகள் நடக்கும் போதோ அல்லது ஒருவருக்கு மிகச்சிறந்த திசையும் ஒருவருக்கு சாதாரணமான திசையும் நடக்கும்போதோ இணைத்து வைக்கலாம். ஸோ இதுதான் கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய அவசியமான விதிகளே தவிர ஏகராசியில் மனம் முடித்து விட்டால் என்ற ஆகிவிடும்னா ஒன்றும் ஆகாது. அங்கே ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் துல்லியமாக கணிக்க வேண்டியுமே அன்றி ஒரே ராசியில் இருக்காங்களா ஒரே லக்னத்தில் இருக்காங்களாங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். இந்த லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் பார்க்கும்போது லக்னாதிபதியின் நட்பு நிலை அப்படிங்கிறதும் ராசி அதிபதியின் நட்பு நிலைங்கிறதையும் கணிக்கிறதுக்கு இந்த ஏக ராசி ஏக லக்னமாக இருந்துட்டால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஏக லக்னாதிபதி அமைவதும் ஒரு விதத்தில் சிறப்பு தான். இப்போ உதாரணமாக ஆண் மீன லக்னம், பெண் தனுசு லக்னம், இப்போ 2க்கும் அதிபதி யார்? குரு. அப்போ ஏக லக்னாதிபதி செய்யலாம். அதே மாதிரி தான் ஆண் மிதுன ராசி, பெண்
கன்னி ராசி. 2 பேருக்கும் ராசி அதிபதி யாரு? ஒரே ஆள் தான், புதன். இந்த மாதிரி இருந்ததுனாலும் செய்யணும். அப்போ லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவராகவே வருவது கூட ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா இங்கே பொருத்தம்ங்கிறது அதிலேயே ஒரு மாதிரி இணக்கமாகவும் நல்ல நிலைகளிலும் அமைந்துவிடும். ஆக ஏக ராசியில் திருமணம் செய்தால் எந்தவித கெடுதலும் இல்லை. கட்டங்களை கணிப்பதன் மூலமாகவே உண்மையான பலன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள இயலும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.